என் அன்பு குழந்தையே, இப்பொழுது இருக்கும் காலநிலையை மனதில் கொண்டு அதிக அளவு தண்ணீரை தினமும் குடி. வீட்டில் வாட்டர் ஃபில்டர் உபயோகப்படுத்துகிறாய் என்றால் அதிலிருந்து வரும் வேஸ்ட் வாட்டரை வேறு ஏதாவது வகையில் உபயோகப்படுத்த தேவையான ஏற்பாடுகளை செய். டிவிலேயோ இன்டர்நெட்லேயோ பார்க்கும் எல்லாவற்றையும் உண்மை என்று நம்பிடாதே. எப்போதும் உன் உள்ளுக்குள் இருந்து வரும் குரலை கேள். தினமும் தியானம் செய்ய பழகு. அப்போதான் உன்னுடைய உள்ளுணர்வு திறமையை உன்னால் கூர்மைப்படுத்த முடியும். இப்படி செய்வதனால் உன்னை சுற்றி இருக்கும் ஆற்றலை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அத்துடன் உன் உடல் சம்பந்தப்பட்ட நோய்களும் குணமாகும். பேச்சை குறை. உன் பசியை விட குறைவாக சாப்பிடு. மௌனமானது கடவுள் மற்றும் தெய்வர்களின் பாஷையாகும். வார்த்தைகள் பயன்படாத இடத்தில் மௌனம்தான் பல சந்தர்ப்பங்களில் சரியான பதிலாகும். அதனால் தெய்வீக அமைதி மற்றும் மௌனத்தை ஏற்றுக்கொள். என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னுடன் இருக்கிறது.